கோவை மேட்டுப்பாளையம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சுனில் ஆனந்தை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் தமிழகத்தில் புதிய வரலாறு படைக்க மக்கள் தயாராகிவிட்டதாக தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் நல்லாட்சி அமைய விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் கொங்கு மண்டலம் என்பது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இடம் என எம்ஜிஆர் வெற்றி பெற்றதை நினைவு கூர்ந்த செங்கோட்டையன் மேட்டுப்பாளையத்தில் தாவேகாதான் வெல்லும் என உறுதியாக தெரிவித்தார். கொங்கு மண்டலம் என்பது என்றைக்கும் ஒரு மாற்றத்தை உருவாக்குற நிலை. 1977 கொங்கு மண்டலத்தில் ஏற்பட்ட மாற்றம்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே போல தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் முழுக்க நம்முடைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் தான் வருவார். ஏன் செல்வராஜ் ஏ.கே. செல்வராஜ் இங்கே போட்டியிடவில்லை? எங்கள் மாவட்டத்துக்கெல்லாம் பொறுப்பாளர் போட்டதற்கு பிறகு ஏன் இங்கே போட்டியிடவில்லை என்ற கேள்விதான். அவர்தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. ஏன் அவர் போட்டியிடவில்லை? தோல்வி பயம். யாருக்கோ தள்ளி விட்டு போயிட்டு வேலை முடிஞ்சு போச்சு நினைக்கிறார், அவ்வளோதான். ஆகவே மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரையில் சுனில் ஆனந்த் அவர்களை யாராலும் வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது. 8 என்கிற எண்ணே மோசமானது, அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே கவலைப்பட தேவையில்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.